ஓம் நம சிவாய. அடுத்து மாயை என்பது புருஷனை எவ்வாறு தொடர்கின்றது என்பதை பற்றி சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். ஈஸ்வரன் இம்மனிதர்களை சிருஷ்டி செய்த பிறகு இவர்களுக்கு வேண்டும் ஆகாரத்திற்காக என்ன செய்தார் என்றால், நெல், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் இன்னும் அநேக விதங்களாகிய தானிய தினுசுகளையும், அவைகளுக்கு வேண்டும் பதார்த்த தினுசுகளையும், இன்னும் மொச்சை, அவரை, துவரை என்னும் நவதானிய தினுசுகளையும், மிளகாய், புளி வகையான தினுசுகளையும், இவர்களுக்கு வேண்டிய உப்பு சமுத்திர ஜலத்தையே உப்பாய் சிருஷ்டி செய்தன. ஈஸ்வரன் கொடுத்த மேற்படி போஜன பதார்த்தங்களையும் தானிய தினுசுகளையும் ஜனங்கள் அபிவிருத்தி செய்து சாப்பிடுவதற்காக வருஷாந்தோறும் மழையை உண்டாக்கினார். அதனன்றியும் இவர்களுக்கு வேண்டும் பால், தயிர், நெய் முதலானவைகளுக்காக பசுக்களையும் எருமைகளையும் உண்டாக்கினார். குளிர்காலத்தில் ஸ்திரீ புருஷர்கள் போர்த்தி கொள்வதற்காக அந்த ஈஸ்வரன் என்ன செய்தார் என்றால், குறும்பாடுகளையும் வெள்ளாடுகளையும் சிருஷ்டி செய்து அவற்றின் மேல் வளர்ந்து வரும் மயிர்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கத்தரியினால் கத்தரித்து அம்மயிர்களினால் கம்பளிகளை நெய்வித்து குளிர்காலங்களில் போர்த்தி கொள்வதற்கும், பூமிக்கு வேண்டிய எருவுகளில் ஆடுகளின் மல மூத்திரம் எருவு மிகவும் முக்கியமான எருவாயிருப்பதற்கும் மேற்படி ஆடுகளை சிருஷ்டி செய்தன. இரவில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் பொழுது விடிந்திருச்சு எழுந்திருங்க என்று கூக்குரல் கூவி ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக சேவல்களை சிருஷ்டி செய்தன. தம் வீட்டில் சிதறுண்டு கிடக்கும் சாத தானியங்களை எல்லாம் பொறுக்கி தின்று தன் எஜமான் வீட்டினிடம் சுத்தி செய்து வைப்பதற்கும், துஷ்ட புழுக்களாகிய பாம்பு, தேள் முதலானவைகளும் குழந்தைகளை தீண்டாமல் இருப்பதற்காக அப்பாம்பு தேள்களை எல்லாம் கொன்று விடுவதற்கும் ஈஸ்வரன் கோழிகளை சிருஷ்டி செய்திருக்கின்றாரே ஒழிய ஜனங்கள் மேற்படி ஆடு, கோழிகளை எல்லாம் கொன்று தின்பதற்காக சிருஷ்டி செய்யவில்லை. ஜனங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டி செய்வித்த பிறகு இவருடைய சம்சார விஷயங்களை எல்லாம் பார்க்கவும், இவன் காமத்தை தீர்த்து கொள்ளவும் மனைவியை ஈஸ்வரன் கொடுத்தார். இவ்வாறாக கொடுத்த பிறகு மனைவியார் மீது புருஷனுக்கும், புருஷன் மீது மனைவியாருக்கும் ஓர் ஆசையை உண்டாக்கினார். அந்த ஆசை எப்படிப்பட்டது என்றால், தனக்கு வேண்டும் ஆபரணங்களையும் சேலை ரவிக்கைகளையும் வாங்கி கொடுக்கும்படி தன் புருஷன் தன்னுடன் மிகவும் சந்தோஷமாய் வார்த்தையாடி கொண்டிருக்கும் காலத்தில் கேட்பாள். அப்பொழுது அவன் அதற்கு சம்மதித்து அவள் கேட்டது போல் நகைகளையும் சேலை ரவிக்கைகளையும் வாங்கி கொடுக்கின்றான். அவன் வாங்கி கொடுத்த பின், ஆகா, நான் கேட்டவுடன் யாதொன்றும் தடை சொல்லாமல் கேட்டவைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தாரல்லவா என்று மிகவும் சந்தோஷித்து தன் புருஷன் எவ்வாறு நடக்கச் சொல்கின்றானோ அதுபோல மனைவியால் அந்த ஆசையினால் நடந்து கொள்வாள். அப்படி தன் மனைவியால் தன் இஷ்டம் போல் நடந்து கொள்வதனால் அவனுக்கு தன் மனைவியார் மேல் விசேஷ ஆசை உண்டாகுகிறது. இவ்வாறாக ஒருவர் மேலொருவர் அதிக ஆசையுடன் இருப்பதே மாயை என்று சொல்லப்படும். தம்பதிகள் இருவரும் இப்படிப்பட்ட ஆசைகளுடன் இருக்கும் சமயத்தில் புத்திர சந்தானம் உண்டாகும். அந்த புத்திரன் பாலுண்டு வளர்ந்து 2-3 வருஷங்களானவுடன் தட்டு தடுமாறி நடக்கும் சமயத்தில், அப்பொழுது அக்குழந்தையின் தாய் தந்தைகள் கண்ணேது, மூக்கேது, வாயது, கையது, காதெது என்று, பிறகு அம்மாவென்று சொல், தாத்தாவென்று சொல், அத்தை என்று சொல், அப்பாவென்று சொல் என்று அக்குழந்தைக்கு புதிதாக வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த குழந்தையானது அம்மா, தாத்தா, அத்தை அப்படி என்று தன் சிறிய வாயால் மிகவும் அழகான வார்த்தையை சொல்லும். அவ்வழகான வார்த்தைகளை தாய் தந்தையர்கள் கேட்டவுடன் மிகவும் சந்தோஷித்து அக்குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டு, என் செல்வமே, என் கண்ணே, என் கண்மணியே என்று கொஞ்சி மிகவும் சந்தோஷப்படுவார்கள். இப்படி சந்தோஷப்படுவதே மாயை என்று சொல்லப்படும். இப்படி அந்த குழந்தை வளர்ந்து 5-6 வருஷங்களானவுடன் தன் தகப்பனார் காலையில் எழுந்து எவ்விடம் ஆகிலும் சென்று அதிக நேரப்பட்டு வருவாயாகில், அப்பா, காப்பியும் சாப்பிடாமல் இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய் என்று குமாரன் தந்தையை மிகவும் உபசரித்து பிறகு தன் தாயிடம் சென்று காப்பியும் பலகாரமும் வாங்கி கொண்டு வந்து தந்தையின் எதிரே வைத்து, அப்பா சாப்பிடு என்று சொல்லுவான். அப்பொழுது அச்சிறுவனின் தந்தை தனக்குத்தானே என்ன ஆலோசிக்கின்றார் என்றால், ஆஹா, எனது குமாரன் என் மீது எவ்வளவு ஆசையாய் இருக்கின்றான். நான் வெளியே சென்று சற்று அலட்சியமாய் வருவதற்காக என்னை எவ்வளவோ உபசரிக்கின்றான் என்று எண்ணி அக்குமாரன் மீது விசேஷ ஆசையாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஆசைக்கே மாயை என்று சொல்லப்படும். இப்படி இருக்கும் சமயத்தில் தன் குமாரன் ஏதோ ஒரு வியாதி கண்டு மரணமடைந்து விட்டால், அப்பொழுது அவன் தந்தையானவன் என்ன சொல்லி அழுகின்றான் என்றால்,
ஐயோ மகனே, சென்று விட்டாயா? யான் எவ்விடமாகிலும் சென்று சற்று அலட்சியமாய் வருவானாகில், அப்பா காப்பியும் சாப்பிடாமல் இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய் என்று என்னை மிகவும் உபசரித்து உன் தாயிடம் சென்று காப்பியும் பலகாரமும் கேட்டு கொண்டு வந்து என் எதிரே வைத்து சாப்பிடுவென்று சொல்லிக் கொண்டிருந்தாயே மகனே, இனி என்னை யார் உன்போல் உபசரித்து கொடுக்கப் போகிறார்கள் என்று விசேஷமாய் துக்கித்து அழுவான். இப்படி தன் குமாரனை நினைத்து துக்கித்து அழுவதே மாயை என்று சொல்லப்படுமே ஒழிய இதைவிட மாயை என்பது வேறொன்றுமில்லை. அந்த பிள்ளையின் தந்தையானவன் சில நாட்களில் வியாதியுடன் மரணமடைந்து விட்டால், பிராணன் போனவுடன் அவன் மனைவியாருக்கு திக்கென்று வயிற்றெரிச்சல், கற்பம் கலங்கும்படியான 2 கைகளாலும் வயிற்றில் அநேக விசைகளை அறைந்து கொண்டும், இரத்தம் வரும்படியான வாயில் அடித்து கொண்டும், மண்டையில் இரத்தம் ஒழுகும்படி தலையை பூமியின் மேல் மோதி இடித்து இரத்தம் ஒழுகுவதும், தனக்கு தெரியாமல் சாய்ந்து சாய்ந்து ஒவ்வொன்று கூக்குரல் இட்டு கதறி அழுது, பிறகு தன் புருஷன் முகத்துடன் தன் முகம் வைத்து முகத்தை கட்டி கொண்டு மறுபடியும் இன்னும் அதிகமாய் தோணி செய்து பெருங்கூச்சலிட்டு சவத்தின் மேல் விழுந்து விழுந்து சுமார் 1/4 அல்லது 1 மணி நேரம் வரையில் ஓயாமல் அழுது கொண்டே இருப்பாள். இவள் விசேஷமாய் அழுகிறபடியால் சரீரம் எல்லாம் மிகவும் அலண்டுவிடும். சரீரம் அலண்ட பிறகு அழ சக்தி இல்லாதவளாய் விடுகிறாள். அப்பொழுது பூமியின் மேல் ஒஞ்சரிப்பாய் படுத்து பார்க்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் சும்மாய் படுத்து கொண்டிருப்பவளைப் போல் காணப்படுவாள். அதன் பிறகு அவள் பூமியை பார்த்து கொண்டே தனக்குள் தான் அடியில் சொல்வது போல் யோசித்து கொண்டிருப்பாள். அதாவது, விவாகம் முடிந்த நிஷ முகூர்த்தம் செய்த பிறகு சம்போக காலங்களில் என் இஷ்டம் போல் கூடி எனக்கு அதிக சந்தோஷத்தை தந்து கொண்டிருந்தாரே, இனி யான் அப்படிப்பட்ட சுகத்தை எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேன் என்று நினைப்பாள். எந்தெந்த நகைகள், எந்தெந்த சேலை ரவிக்கைகள் வேண்டுமென்று கேட்டேனோ அவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொண்டு கொடுத்தாரே, இனி எனக்கு இதுபோல் வாங்கி கொடுக்கப்பட்டவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று நினைப்பாள். இவ்வாறெல்லாம் நினைப்பதே மாயை என்று சொல்லப்படும். இப்படி தன் புருஷனால் தான் அனுபவித்த சுகங்களையெல்லாம் அநேக நேரம் வரையில் நினைத்து கொண்டிருப்பாள். பார்ப்பவர்களுக்கு மாத்திரம் சும்மாய் படுத்து கொண்டிருப்பவளைப் போல் காணப்படுவாளே ஒழிய இவள் நினைப்பவைகளை எல்லாம் எவர்களும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி 1 மணி நேரம் நினைத்த பிறகு தன் தேக சிரமம் கொஞ்சம் தீரும். தேக சிரமம் தீர்ந்தவுடன் மறுபடியும் எழுந்து தன் நாயகன் மேல் விழுந்து அழுவாள். அப்பொழுது பிராணன் போனவுடன் இருந்த துக்கம் அவ்வளவு இராது, அதைவிட கொஞ்சம் குறைந்திருக்கும். புருஷன் மேல் விழுந்து மறுபடியும் வெகு நேரம் அழுவாள். அப்படி அழுவதினால் மறுபடியும் சரீரத்திற்கு ஆயாசம் உண்டாகி அலசக்தி இல்லாமல் மறுபடியும் பூமியின் மேல் படுத்து முன் யோசனை செய்தது போல் இன்னும் தன் புருஷனால் அனுபவித்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து யோசனை செய்து கொண்டிருப்பாள். பிறகு சவத்தை குளிப்பாட்டி பாடையின் மேல் வைத்து கட்டி எடுக்கும் பொழுது தன் புருஷன் பிராணன் போனவுடன் எவ்வாறு வயிற்றெறிந்து கதறி அழுதாளோ அவ்வளவு துக்கம் மறுபடியும் பாடை எடுக்கும்போது பாடையை எடுக்க விடாதபடிக்கு புருஷன் முகத்துடன் தன் முகத்தை வைத்து முத்தமிட்டு முகத்தை கட்டி கொண்டு அழுவாள். அப்பொழுது ஸ்திரீகள் அவளை பாடையின் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி பாடையை எடுக்கும்படி செய்வார்கள். அப்பொழுது அவள் எழுந்து நின்று 2 கைகளையும் குவித்து தன் சிரசின் மேல் வைத்து கும்பிட்டு கொண்டே, என் துரையே போகின்றாயா, இனி யான் எப்பொழுது உன்னை காணப்போகின்றேன் என்று வெட்டி சாய்த்த மரம் போல் கீழே விழுந்து கும்பிட்டு கொண்டே பாடையின் கீழ் புரண்டு புரண்டு அழுது கொண்டே போவாள். பிறகு ஸ்திரீகள் அவள் கையை பிடித்து எழுப்பி உள்ளே அழைத்து கொண்டு போய் பெண்டுகள் எல்லோரும் கூட்டம் கூடி அவளை கட்டி கொண்டு சுற்றி சுற்றி திரிந்து அழுவார்கள். இப்படி சில நேரம் அழுத பிறகு அழுவதை நிறுத்தி ஓய்ந்து ஸ்நானங்களை செய்து சாப்பிடுவார்கள். ஆனால் புருஷனை இழந்தவள் மாத்திரம் சாப்பிட மாட்டாள். ஏனென்றால் தனக்கு விசேஷ துக்கமாய் இருப்பதனால் அத்துக்கமானது பசியை உண்டாக்க மாட்டாது. பிறகு இந்த துக்கமானது சிறுக சிறுக குறைந்த பின் கொஞ்சமாய் பசி உண்டாகும். அப்பொழுது 10 பிடி சாதத்திற்குள் சாப்பிட்டு ஜலம் குடித்து மறுபடியும் படுத்து முன்பு தான் இன்னும் புருஷனால் அனுபவித்த சுகங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வேசனப்பட்டு கொண்டிருப்பாள். இவ்வாறாக வேசனப்படுவதே மாயை என்று சொல்லப்படும். இப்படி இருக்க மறுநாட்காலையில் சஞ்சனம், அதாவது அஸ்தி எலும்புகளின் மேல் பால் விடுவதற்காக கடலுக்கு பால் கொண்டு போவார்கள். அப்பொழுது அவள் மறுபடியும் அப்பாலை பார்த்து விசேஷமாய் அழுவாள். ஆனால் அந்த அழுகை புருஷன் பிராணனை விட்ட பொழுது வயிற்றெரிச்சலும் வாயிலும் அரைந்து கொண்டு அழுத அழுகை போல் இராது.
அந்த துக்கத்தில் பாதி துக்கம்தான் இருக்கும். மறுநாள் பால் எடுக்கும் 16வது தினத்தில் கருமாதிகிரியை செய்வதற்குள் அந்த துக்கமானது சிறுக சிறுக குறைந்து கொண்டே வரும். இவ்வாறாக 15 தினங்கள் சென்ற பிறகு 16வது தினத்தில் கருமாதிகிரிகளை செய்ய போகும் பொழுது கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை கழட்டுவார்கள். அப்பொழுது தன் புருஷன் கட்டிய மாங்கல்யம் போய்விடுகிறதே என்று நினைத்து அதனால் விசேஷ துக்கம் உண்டாகி தன் புருஷன் பிராணனை விட்ட பொழுது வைத்தெரிச்சல் எப்படி கதறி அழுதாளோ அந்த அழுகையைப் போல் மாங்கல்யத்தை கழட்டும் பொழுது விசேஷமாய் அழுவாள். இவ்வாறாக துக்கப்பட்டு அழுவதே மாயை என்று சொல்லப்படும். கர்மாதி கிரியைகள் நடந்த பிறகு தான் எப்படி இருப்பாளோ இனி அது விஷயத்தை குறித்து தெரிவிக்கின்றேன், கேளுங்கள். தன் புருஷன் பிராணனை விட்ட பிறகு தான் அவனுடன் கூடி அனுபவித்த சுகங்களை எல்லாம் 16 தினங்கள் வரையில் நினைத்து நினைத்து துக்கித்து விட்டாள். ஆதலால் கர்மாதி கிரியைகள் நடந்த பிறகு முன் நினைத்த நினைப்புகளும் முன்னிருந்த துக்கமும் அவளுக்கு இராது. ஆனால் கர்மாதி கிரியைகள் நடந்த பிறகு அவள் எப்படி இருப்பாள் என்றால், தன் பேரன் பேத்திமார்கள் ஸ்நானம் செய்வித்து அன்னமளித்து பள்ளிக்கு அனுப்புவதும் வீட்டில் உள்ள மற்ற காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டும் தன் குமாரனும் மருமகளும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்களை செய்யும்படி அவளுக்கு யுக்திகளை கற்றுக் கொடுப்பாள். நல்ல குடும்பத்தில் உள்ளவர்களே இப்படி செய்து வருவார்கள். துன்மார்க்க குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தாய் சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் அவளுக்கு சாதம் போடாமல் விசேஷமாய் துன்பப்பட்டு கொண்டு வருவார்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். முன் சொன்ன நல்ல குடும்பத்தில் உள்ளவர்களின் விஷயம் இனி சொல்லுகின்றோம், கேளுங்கள். புருஷன் இறந்த பிறகு தன் குடும்ப காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டும் வருவதனால் 1 வருஷத்திற்குள் தன் புருஷன் விஷயமெல்லாம் மறந்து விடுவாள். பிறகு 20 வருஷங்கள் சென்றவுடன் புருஷன் ஞாபகமே இல்லாமல் அடியோடு மறந்து விடுவாள். இவ்வாறாக மறந்து விடுவதே மாயை என்று சொல்லப்படும். இதுவரையில் சொல்லி வந்த ஆசைகளுடன் இருந்து மரணமடையப்பட்டவர்கள் எல்லோரும் எவ்விதமாய் இருக்கின்றார்கள் என்றால், மறுபடியும் மற்றொரு தாய் கர்ப்பத்தில் இருக்கும் பிண்டத்தில் போய் சேர்ந்து சிசுவாய் பிறந்து வளர்ந்து மறுபடியும் விவாகம் செய்து கொள்வார்கள். அப்பொழுது அதற்கு முன் ஜென்மத்தில் மனைவியின் மீதும் புத்திரர்கள் மீதும் தனதன்யாதிய ஐஸ்வர்யங்கள் மீதும் இருந்த ஆசைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து மறுபடியும் 2வது ஜென்மத்தில் வந்து மனைவி மக்கள் மீது தனதன்யாதிய ஐஸ்வர்யங்கள் மீதும் விசேஷ ஆசைகள் உண்டாகுகிறது. அதுபோல முன் ஜென்மத்தில் இருந்த ஆசையும் 2வது ஜென்மத்தில் வந்த ஆசையும் இவ்விரண்டு ஆசைகளும் ஒன்றாய் சேர்ந்து முதிர்ந்திருக்கும். இந்த ஆசைகளுடன் இருந்து மறுபடியும் மரணமடைந்து 3வது ஜென்மத்தை அடைகிறான். முன்னிரண்டு ஜென்மங்களிலும் வந்த மனைவி மக்கள் மீதும் மற்றவர்களின் மீதும் இருந்த ஆசைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து 3வது ஜென்மத்தில் வந்த மனைவி மக்கள் மீதும் மற்றவர்களின் மீதும் இன்னும் அதிக ஆசை உண்டாகுகிறது. இவ்வாறாக எல்லா வஸ்துக்களின் மேலிருந்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் முதிர்ந்து கொண்டே வருகின்றன. இந்த ஆசைகள் எல்லாம் இப்பொழுது எடுத்திருக்கும் ஜென்மத்தில் புதிதாய் உண்டான ஆசைகள் அல்ல. இந்த பிரபஞ்சம் உண்டானது முதல் இந்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிறுக சிறுக தொடர்ந்து முதிர்ந்து கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு ஜென்மத்திலும் தொடர்ந்து வரும் ஆசைகளுக்கே மாயை என்று சொல்லப்படும். அனாதியாய் வந்து கொண்டிருக்கும் ஆசைகள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் ஒளிந்து போய் என்று சொன்னால் ஒளிந்து போகுமா? நமது சரீரத்தில் இருக்கும் இதய கமலத்தின் மத்தியில் மிகவும் பரிசுத்தமாகிய பரமாத்மாவானவர் நிவாசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பரமாத்மா சொரூபத்தை இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்த ஆசைகள் என்னும் மாயையானது மூடிக்கொண்டிருக்கின்றன. நமக்குள் இருக்கும் பரமாத்மா சொரூபத்தை இந்த ஆசைகள் என்னும் மாயை எப்படி மூடிக்கொண்டிருக்கின்றதோ அதற்கு சில திருஷ்டாந்தங்கள் சொல்லுகின்றேன், கேளுங்கள். ரப்பர் செடிகளின் பாலானது மிகவும் வெண்மையாய் இருக்கும். அப்பாலை எடுத்து திசுக்கள் என்று சொல்லப்பட்ட 2 அங்குல உயரமுள்ள ஏனாமல் தட்டுகளில் விட்ட பிறகு அப்பாலானது தோய்ந்து அடை கட்டுவதற்காக ஒவ்வொரு தட்டிலும் இருக்கும் ரப்பர் பாலில் 2 அவுன்ஸ் அசிட் காசிட் என்னும் திரவரத்தை விட்டு வைப்பார்கள். பிறகு அப்பால் மறுநாள் காலைக்குள் நன்றாய் தோய்ந்து அடையாய் விடுகிறது. அந்த அடையை எடுத்து மிஷின் வைத்து திருப்புவார்கள். அப்பால் வெண்மை நிறத்துடன் ஒரு பெரிய அடை போல் ஆகும்.
பிறகு அப்பால் அடைகளை ஒரு அறையில் இருக்கும் கழிகளில் மாட்டி கதவை சாற்றி ஒரு பக்கத்தில் புகை போடுவார்கள். அப்பொழுது அப்புகையானது வெண்மையாய் இருக்கும். ரப்பர் பால் மீது படுகிறது. புகை ரப்பர் பால் மீது பட்டவுடன் அதன் வெண்மை ரூபம் கெட்டு முதல் மஞ்சள் வர்ணமாய் மாறிவிடுகிறது. பிறகு சுமார் 8 தினங்கள் வரையில் புகை போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மஞ்சள் நிறம் மாறி சிறுக சிறுக புகையினால் ரப்பர் பால் கருப்பு நிறமாய் மாறிக்கொண்டே வரும். இன்னும் மற்றொரு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றேன் கேளுங்கள். வெண்மையாய் இருக்கும் சுவற்றினிடம் கல்களை வைத்து அடுப்பு மூட்டி சமைக்கும் பொழுது புகையானது வெண்மையாய் இருக்கும். அந்த புகையானது சுவற்றில் படுகின்ற பொழுது சுவற்றில் இருந்த வெண்மை நிறம் கெட்டு வெண்மை நிறமெல்லாம் மஞ்சள் நிறமாய் மாறிவிடும். பிறகு பிரதி தினம் அடுப்பை மூட்டி சமைத்து கொண்டே வந்தால் மஞ்சள் நிறமெல்லாம் மாறி சுவரெல்லாம் கருப்பு நிறமாய் விடும். புகையால் மூடப்பட்டிருக்கும் ரப்பர் பாலுக்குள்ளும் சுவற்றுக்குள்ளும் வெண்மை நிறம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல நமது இதய கமலத்தின் மத்தியில் பரமாத்மா சொரூபம் வெண்மையாய் இருக்கின்றது. அந்த வெண்மையுடைய பரமாத்மா சொரூபத்தை இதுவரையில் சொல்லி வந்த ஆசைகள் என்னும் மாயை மேற் சொல்லிய ரப்பர் பால் மேல் போட்ட புகையை போல் மூடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக ஆத்மாவை ஆசைகள் என்னும் மாயை மூடிக்கொண்டிருப்பதனால் இதற்கு பசுபதி பாசம் என்று சொல்லப்படும். அதாவது பசுவென்றால் ஜீவாத்மா, பதி என்றால் பரமாத்மா, பாசம் என்றால் ஜீவாத்மாவாகிய நமக்குள் பரமாத்மாவாகிய கடவுளுக்கும் மத்தியில் மாயை என்னும் திரை மூடப்பட்டிருப்பதனால் இதற்கு பசுபதி பாசம் என்று சொல்லப்படும். இன்னும் இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தை தொடர்ந்து சொல்லுகின்றேன் கேளுங்கள். ஜீவாத்மாவை மூடிக்கொண்டிருக்கும் மாயை என்னும் பாசம் எப்பொழுது ஜீவாத்மாவை விட்டு ஒழிகின்றதோ அப்பொழுதே அந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் போய் சேருகின்றது. இந்த பசுபதி பாசம் என்பதற்கு அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தமே தத்துவமசி பாசத்திற்கும் அர்த்தமாகிறது. அது எப்படி என்றால் தவம் அசி, அதாவது தத் என்றால் பரமாத்மா, தவம் என்றால் ஜீவாத்மா, அசி என்றால் ஆனால் என்பதேயாம் என்றால் ஜீவாத்மா சொரூபமாய் இருக்கப்பட்ட நீ அந்த பரமாத்மா சொரூபத்தை அடைகிறாய் என்று அர்த்தமாகிறது. இதன் கருத்து என்னவென்றால், நீ மாயையில் இருந்து எப்பொழுது விடுபடுகின்றாயோ அப்பொழுதே பரமாத்மா சொரூபமாகிறாய் என்பதாகும். இதற்கு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றேன் கேளுங்கள். இந்தியாவில் வட ஆற்காடு ஜில்லா இருக்கின்றது. அந்த வட ஆற்காடு ஜில்லாவில் திருவண்ணாமலை என்னும் ஒரு திவ்ய சேத்திரம் இருக்கிறது. அந்த சேத்திரத்தில் பிரதி வருஷத்தில் வரும் கார்த்திகை மாதத்தில் மலை மேல் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அந்த கார்த்திகை தீபம் என்பது எதுவோ அதன் ரகசியத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். காணப்பா கோவிலென்று தீர்த்தமென்றும் காசியில் செம்பால் விக்கிரகம் என்றும் பேணப்பா உலகத்தோர் தங்களைத்தான் பேய்போல் திருதலை படைத்தார் ஈசன். நாணப்பா தேவதையை பணிந்திட்டாலும் நதிகளெல்லாம் தேடிப்போய் மூழ்கினாலும் ஊனப்பா உள்விட்டுக்குள்ளிருக்கும் ஒளியுள்ள வைத்து வைத்தான் அறிந்து காணி. சென்னை திரு ஒற்றூரில் பிரதி வருஷம் மாசி மாதம் நடந்தேறும் உற்சவத்தில் 10வது நாளில் பந்தமேறி உற்சவம் நடக்கிறதென்றும் அதை பார்க்க வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டு கட்டுச்சாதங்களை கட்டி எடுத்துக்கொண்டு அநேக ஸ்திரீ புருஷர்கள் ஆயிரக்கணக்காய் கூட்டங்கூடி திரு ஒற்றூருக்கு சென்று பந்தமேறி அந்தரார்த்த ரகசியம் அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் அச்சவத்தை பார்த்தும் கட்டுச்சாதங்களை சாப்பிட்டும் திரு ஒற்றூரில் விற்கும் புது பாண்டங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், காம குரோத லோப மோக மத மச்சர டம்ப தர்ப்பை இரிசை அசுசை என்னும் 10 பந்தங்களையும் பரி என்றால் கொள்ளை கொடுக்க வேண்டும் என்பதேயாம். இந்த 10 பந்தங்களையும் கொள்ளை கொடுத்தால் மோட்சம் என்னும் பதவியை தப்பாமல் அடையலாம் என்று காட்டுவதற்காக திரு ஒற்றூரில் 9 தினங்கள் உற்சவமாய் செய்து காட்டி 10வது தினத்தில் நீங்கள் எல்லோரும் உங்களில் இருக்கும் ஆசா பாசங்கள் என்னும் சகல பந்தங்களையும் கொள்ளை கொடுத்து விடுங்கள் என்று காட்டுவதற்காக பந்தம் பரி, பந்தம் ஆசை பரி கொள்ளை, அதாவது உங்களுக்குள் இருக்கும் சகல ஆசைகளையும் கொள்ளை கொடுங்கள் என்பதற்காகும். இவ்விதமாய் பந்தம் பரி என்னும் உற்சவம் பகவானால் செய்து காட்டும்படி பூர்வீக பெரியோர்கள் ஆலயங்களில் விக்கிரக மூலமாய் இப்படிப்பட்ட உற்சவங்களை செய்து ஏற்படுத்தினார்கள். அப்படி இருக்க இப்போதிருக்கும் பாமர ஜனங்கள் இதன் ரகசியார்த்தம் தெரிந்து கொள்ளாமல் பந்தம் பரி என்பதற்கு பதிலாக பந்தம் மேரி என்று சொல்லி அங்குமிங்குமாய் ஓடித்திரிந்து கெட்டலைந்து பாழாகிறார்கள்.
திருவண்ணாமலையில் நடைந்தேறி வரும் கார்த்திகை தீபம் ரகசியத்தை இனி சொல்லுகின்றேன் கேளுங்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை தினத்தில் பகல் 2 மணிக்கு திருவண்ணாமலை மேல் இருக்கும் பள்ளத்தில் அநேக நெய் குடங்களை விட்டு மல்பீசை திரியாய் திரித்து செய்து அதை நெய்யில் நனைத்து நெய் இருக்கும் பள்ளத்தில் வத்தியாய் வைத்து கொளுத்தி பெரிய தீபமாய் செய்து அத்தீபம் தெரியாமல் இருக்கும்படி அதன் எதிரே ஒரு பெரிய படுதாவை கட்டி சில மனிதர்கள் அப்படுதாவிடம் இருப்பார்கள். அதன் பிறகு மலை அடிவாரம் கோவிலுக்குள் இருக்கும் செம்பு விக்கிரகத்தை அலங்கரித்து வைப்பார்கள். இவைகளை எல்லாம் செய்து முடித்த பின் மாலை 5:30 மணிக்கு மேல் கிருத்திகை கஷத்திரம் பிறந்தவுடன் கோவிலுக்குள் அலங்கரித்து வைத்திருக்கும் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் இருக்கும் பிரகாரத்தில் கொண்டு வந்து தீபத்திற்கு நேராய் ஆயக்கால் போட்டு அந்த விக்கிரகத்தை நிறுத்தி வைப்பார்கள். நிறுத்திய பின் ஆகாச மார்க்கமாய் ஓடும் பானத்தை ஒருவன் கொளுத்தி மலை மேல் இருக்கும் தீபத்திற்கு நேராய் விடுவான். அப்பொழுது மலைமேல் படுதாவினால் மூடப்பட்ட தீபத்தினிடம் இருப்பவர்கள் அந்த ஆகாச பானத்தை பார்த்தவுடன் தீபத்தை மறைத்திருந்த படுதாவை அவிழ்த்து விடுவார்கள். மலைமேல் எரியும் தீபம் கோவிலுக்குள் இருப்பவர்களுக்கு நன்றாய் காணப்படும். அந்த தீபத்தை கோவிலுக்குள் இருக்கும் ஜனங்கள் பார்த்தவுடன் 2 கைகளையும் குவித்து சிரசுக்கு மேல் வைத்து கும்பிட்டு கொண்டே ஹரஹரா ஹரஹரா என்று எல்லோரும் ஒரே சப்தமாய் கூச்சலிடுவார்கள். அச்சமயம் அதுவரையில் அங்கு தயாராய் காத்திருந்த கள்ளர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் என்றால், தங்கத்தினால் கவசம் போட்டு புருஷர்கள் கழுத்தில் கட்டியிருக்கும் தங்க உத்ராட்சை கண்டிகளையும் ஸ்திரீகள் கழுத்தில் கட்டியிருக்கும் கெம்புரவை அட்டிகைகளையும் காசு மாலை தாலி உருகளையும் மிகவும் கூர்மையான கத்தரியினால் கத்தரித்து தன் பின்புறமாயிருக்கும் மற்றொரு திருடனிடம் அதை கொடுத்து அனுப்புவார்கள். ஸ்திரீகளும் புருஷர்களும் தீப தரிசனம் செய்து முடிந்த பின் தங்கள் கழுத்தில் இருக்கும் ஆபரணங்களை பார்த்து, என் கெம்பு அட்டிகை போச்சு, என் ரவை அட்டிகை போச்சு, என் காசு மாலை போச்சு, என் தாலி ஊறு போச்சு என்று ஸ்திரீகளும் தங்கள் ருத்ராட்சை மாலை போச்சு என்று புருஷர்களிடம் சொல்லி சற்று நேரம் வியசனப்பட்டு கொண்டிருப்பார்கள். பிறகு தாம் இறங்கி இருக்கும் இடம் சென்று மாவிளக்கு போட்டு தேங்காய்களை உடைத்து கற்பூரம் மீற்றி கடவுளுக்கு நெய்வேத்தியம் காட்டிய பிறகு அந்த பச்சை மாவையும் தேங்காயையும் மகா பிரசாதம் என்று சொல்லி அவற்றை வயிறு நிறைய புசித்து ஜலத்தை குடிப்பார்கள். இவர்கள் ஒரு பொழுதென்று சொல்லி காலை முதல் மாலை தீபம் பார்க்கும் வரையில் ஒன்றும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் இருந்து மாலை பச்சை மாவையும் தேங்காயையும் தின்று ஜலம் குடிப்பதனால் மேற்படி மாவும் ஜலமும் வயிறு என்னும் பாண்டத்தில் போய் சேர்ந்து அவ்விரண்டும் தோசை மாவு போல் நன்றாய் புளித்துவிடும். அதனால் காலை 3 மணி முதல் பேதியும் வாந்தியும் உண்டாகுகிறது. இதையே வாந்தி பேதி என்று சொல்லுவார்கள். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் வாந்தி பேதி உண்டாகுவதற்கு காரணம் இதுவேயாகும். திருவண்ணாமலையில் நடக்கும் கார்த்திகை தீபத்தை குறித்து ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஆகாச மார்க்கமாய் விடும் பானமானது தீபத்தை மறைத்து கொண்டிருக்கும் படுதாவை கொளுத்தி அதன் பிறகு அப்பானம் மலைமேல் இருக்கும் தீபத்தின் வத்தியை கொளுத்துகிறது என்று சொல்லுவார்களே ஒழிய இதன் நிஜமான ரகசியம் எவருக்கும் தெரிய வராது. அதன் ரகசியத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன் கேளுங்கள். பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் முன் எங்கும் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கும் பரபிரமமாகிய கடவுள் ஒருவரே இருந்தார். பரபிரமமாகிய கடவுள் அவ்வாறாகவே இருந்திருந்தால் பிரபஞ்சமும் மானவ ஜனங்களும் மற்ற ஜீவராசிகளும் இல்லாமல் வெறும் வெளியாய் இருந்திருக்கும். இப்படியே தெளிவாய் இராமல் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த பரபிரமத்திற்கு உண்டாயிற்று. பரபிரமமாகிய கடவுளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உண்டான போதிலும் அப்பரபிரமம் வெட்டவெளியாய் இருப்பதனால் பிரபஞ்சத்தையும் ஜீவராசிகளையும் சிருஷ்டி செய்ய அப்பரபிரமத்திற்கு சாத்தியப்படாமல் இருந்தது. பிருதிவி, மண், அப்பு, ஜலம், தேயு, அக்னி, வாயு, காற்று, ஆகாயம், வெளி இவ்வைந்திற்கும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படும். இந்த பஞ்சபூதங்கள் நமக்கெதிரில் காணப்படும் வெட்ட வெளியில் அடங்கி இருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்களினால் பரபிரமமாகிய தான் ஒரு ஈஸ்வர ரூபத்தை முதல் தரித்து அதன் பிறகு 84 லட்ச ஜீவராசிகளையும் எப்படி சிருஷ்டி செய்தார் என்பதை இனி சொல்லுகின்றேன் கேளுங்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.